மகிழ்ச்சி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் முல்லைப்பாட்டு பாகம் 2 நிகழ்விற்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவத்தமிழ் சீராளர் நம் மதிப்பிற்குரிய சத்திய நரணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் எங்கள் அன்பிற்கினிய எங்கள் வழிகாட்டி மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த அதாவது இந்த மாவட்டம் அடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர் அகநானூற்று சுடர் கவிதையிலேயே வாழ்த்து சொல்லி என்னை அழைத்த எங்களுடைய அன்பிற்கினிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கூட்டு மாவட்டத்தின் ஆலோசகர் மதிப்பிற்குரிய நிலவொளி வேந்தர் நம் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை கலைமாமணி தொல்காப்பிய செம்மல் எங்கள் பத்மநாபனப்பா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய நெல்லை காந்திபாலா ஐயா அவர்கள், சசியானந்த அம்மையார் எங்களோடு எப்பொழுதும் ஒரு புன்னகை பூத்து எங்களை ஊக்கப்படுத்தி கரவொலியை கொடுத்து கொண்டிருக்கும் சசியானந்த அம்மையார் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மாவட்டம் 18/7 ஆளுநர் அன்பழகி அவர்கள், என்னுடைய அருமை தோழி, சிறந்த கதை சொல்லி யவன சுந்தரி புகழ் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வரவேற்பு. தோழி அவர்கள் சொன்னாங்க, நான் அந்த ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளுங்கிறது பெரியவங்க சொன்னது, அதைதான் நான் எடுத்து சொன்னேன், நானா எதுவும் சொல்லவில்லை. அதை தாண்டி ரொம்ப முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதே ஒரு அகம் சார்ந்த பாடல் அப்படிங்கறது நம்ம போன முறை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன முறை பார்த்ததுடைய ஒரு சின்ன வெள்ளோட்டம்னு வச்சுக்கிடலாம். அந்த காலத்தில் மழை எப்படி பொழிந்தது, அந்த மாலை நேரம் எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். மால் போல தோன்றக்கூடிய அந்த மலை மேகம், அதாவது திருமால் எப்படி சங்கு சக்கரத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மாபலி சக்கரவர்த்தியிடம் அந்த நீர் வாங்கும் பொழுது அவன் தாரை அந்த 3 அடி, நம்ம அந்த கதையெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்பொழுது அவன் எப்படி விஸ்வரூபம் எடுத்தானோ அதுபோல அந்த மலை மேகம் திரண்டு எழுந்து கொட்டி கொண்டிருந்ததுன்னு பார்த்தோம். அந்த நேரங்கள்ல அந்த பெருமுது பெண்டிர் விரிச்சு கேட்டல், அந்த வயதான இந்த இடத்துல அழகான நரையை கொண்ட மென்மையான அந்த செவிலி தாய்கள் எல்லாம் ஒரு நல்ல வார்த்தை கேட்பதற்காக முல்லையும் நெல்லையும் தூவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். அதை தாண்டி போன வாரம் நம்ம கண்டதுல என்னன்னா, நெடுநல்வாடை முல்லைப்பாட்டு இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்த பரிமாணங்களை பத்தியும் கொஞ்சம் நம்ம கலந்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஆயர்குல மகளின் நற்சொல் கேட்டலும் தலைவியை ஆற்றுப்படுத்துதலும். அதுதான் விரிச்சு கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சிக்கு வரும். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போள். என்ன சொல்றாளாம், அந்த சிறு தாம்பு தொடுத்த பசலை, சிறு தாம்புன்னா அந்த தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன கயிறு தொடுத்த கட்டப்பட்ட மாலை. இப்ப தொடுக்கிறது, பூ தொடுக்கிறதுன்னா என்ன, பூவை கட்டுறோம்னு சொல்லுவோம் இல்லையா. பாருங்க எங்கே அந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம், அந்த ஆதி வேர் எவ்வளவு அழகான வார்த்தைகள். அதை நிறைய தொலைச்சிட்டோன்னு அப்பப்ப நமக்கு ஒரு வருத்தம் மேலிடுகிறது இந்த இலக்கியங்களை எல்லாம் படிக்கும் பொழுது. அந்த மாதிரி அந்த சிறிய அந்த கயிறுனால கட்டப்பட்ட பசலை, அது இளம் கன்றுகளை பத்தி சொல்றாங்க. உரு துயர் நோக்கி ஆய்மகள், அவர்கள் அடைகின்ற துயர், உரு துயர்னா அவர்கள் அடையக்கூடிய துயர் பார்த்து இடையர் குலப்பெண் ஆய்மகள்ங்கிறது அந்த இடையர் குலத்து மகள் பெண் என்ன சொல்றா, நடுங்கு சுவல் அசைத்த கையள், அதாவது அவளே நடுங்கிக்கிட்டு இருக்கா, தோள்பட்டையில கை வச்சு குளிர்ல கட்டி கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள். அதான் கையள்னா கைகளை உடையவள். கைய கொடுங்கோல் கோவலர், அந்த தன்னுடைய கையில் உள்ள கோலை வைத்திருக்கக்கூடிய கோவலர்கள் யாரு, இடையர்கள். பின்னின்று உய்தர, அவர்கள் பின்னே அந்த மாடை ஓட்டிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பின்னே நின்று செலுத்த, உய்தரன செலுத்த. இன்னே வருகுவர் தாயர், இப்பொழுதே வருவார்கள் உங்கள் தாய்ப்பசு, உன் அம்மா வந்து விடுவாள் என்போள் அப்படின்னு சொல்றாளாம். அந்த குட்டியோன்னு ஒரு சின்ன கைத்துல கன்று குட்டியை கட்டி போட்டிருக்கு, அம்மா அம்மான்னு அது தேடுது. தன்னுடைய தாயை காணாது துயருற்று அங்கும் இங்கும் சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த கம்பை சுத்தி சுத்தி இந்த கன்று வருத்தப்பட்டு கதறி கொண்டிருக்கிறது.
இவளும் குளிரில் நடுங்கிக் கொண்டு தோளில் குறுக்கும் நெடுக்குமாக கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இடையர் குல பெண்மணி என்ன சொல்றா, வளைந்த கோலினை கையிலே வைத்திருக்கக்கூடிய இடையர்கள் பின்னாடி விரட்டிக்கிட்டே வர இந்த வந்துருவாங்க அவனுடைய தாய். நம்ம சொல்லுவோம்ல, பசங்க வீட்டுல இருக்கும்போது அப்பா எப்ப வருவாங்க, ஆச்சி எப்ப வருவாங்கன்னு யாராவது வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அப்பப்போ வந்து கேட்பாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க, இப்ப வந்துருவாங்க நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி அவ நல்ல வார்த்தை சொல்றா. அப்படி சொல்லக்கூடிய நன்மை தரக்கூடிய நல்ல சொல்லை காதால் கேட்டோம். நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீனின் பருவரல் எவ்வம் களை மாயோய் எனக் காட்டவும் காட்டவும் காணாள் களுள் சிறந்து பூப்போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப. நன்னர் நன்மொழி கேட்டனம், நன்மை தரக்கூடிய, நன்னருங்கிறது நன்மை, நன்மொழிங்கிறது நல்ல வார்த்தை, நல்ல சொல். கேட்டனம் கேட்டோம். வாய்ப்புள் தெவ்வர், அதாவது வாய்ப்புள்ங்கிறதும் நல்ல சொல், வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல சொல். தெவ்வர் முனை கவர்ந்து, பகைவரிடம் சென்று அவர்களுடைய இடத்தை கவர்ந்துன்னா கைப்பற்றி நமக்கு தெரியும், எடுத்துக்கொண்ட திரையர் அவர்களுடைய இடத்தையும் கவர்ந்து கப்பத்தை பொருளாக பெற்றவர்கள் வினை முடித்து திரும்பி வருதல். வினைனா என்ன, ஒரு வினை அவன் எந்த ஒரு வினை செய்தாலும் அதற்கு மறுவினை இருக்குமோ, அது மாதிரி இந்த இடத்துல வினைங்கிறது தொழிலை குறிப்பிடுகிறது. வருதல் வாய்வது, அவர்கள் கட்டாயம் வந்து விடுவார்கள். வாய்வது உண்மை, அது வாய்வதுங்கிறது உண்மைங்கிற பொருள்ல சொல்லப்படுது. பருவரல் எவ்வம் களை மாயோய், துன்பம், அந்த பருவரல்னா துன்பம். இந்த வார்த்தைகள் புது வார்த்தைகளுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். என்னம்மா நீ வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய அழகை நம்ம தெரிஞ்சு ஆகணும். அந்த பருவரல்ங்கிறது துன்பம், எவ்வம் வருத்தம், அது களை மாயோய்னா நீக்கு. மாமை நிறம் உடையவளே, அப்படி மாநிறம் கொண்ட அந்த பெண்ணை பத்தி பேசுறாங்க. ஏன்னா அவதான் பேசிக்கிட்டு இருக்கா கண்ணு குட்டிட்ட. காட்டவும் காணாள், அவள் அந்த தேற்றுதலை அந்த செவிலியர் சொல்லக்கூடிய தேற்றுதலை எல்லாம் வந்துருவான் அவன் தலைவன் சொல்றதையெல்லாம் கேட்டும் அவன் வருத்தத்துல இருக்காங்கிற பொருள்ல வருது. அத தெளிவா உங்களுக்கு விரிவா சொல்றேன். உன் கண், அதாவது மையிட்ட கண்களிலிருந்து புலம்பு, நம்ம சொல்லணும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கன்னா, இந்த புலம்புங்கிறதுக்கு ஒரு பொருள் தனிமைங்கிற பொருள். முத்து உரைப்ப, அந்த முத்து போன்ற நீர்த்துளி ஒழுக அவ கண்கள்ல இருந்து. அதாவது நல்லவர்களுடைய நல்ல வாய்ச்சொல்லை கேட்டதனால், நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம், போற வழியில நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகும்போதோ, கோயில்ல மணி அடிக்கும் போதோ நமக்கு இன்னைக்கு நிச்சயமா இன்னைக்கு நல்லது நடக்கும், நம்ம போற காரியம் வெற்றின்னு இன்னைக்கும் நம்பப்படுது. அதைத்தான் இங்க சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றும். ஆகவே என்ன சொல்றா, நல்லவர்களின் நல்ல வாய்ச்சொல்லை நான் கேட்டுட்டேன். சரியாமா? யார்கிட்ட? பாண்டிமாதேவி கிட்ட சொல்றாங்க, தலைவி கிட்ட. பகைவர் இடத்தையெல்லாம் கவர்ந்து போன காரியம் என்ன? போருக்காக. போரை முடித்து விட்டு உன் தலைவன் திரும்பி வருவான், அதுவும் விரைந்து வருவான். இது சத்தியம், இது உண்மை. நீ உன்னுடைய துன்பத்தால் எழுந்த வருத்தம், நீ உனக்கு ஏற்பட்ட அந்த வருத்தத்தினை நீ இப்பவே தொடச்சிரு, சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. நீ வருத்தப்படுறத பார்க்க என் மனசு தாங்கலன்னு வளர்ப்பு தாய் இல்லையா, வருத்தம் இருக்கும் இல்லையா, அவ சொல்றா, வருத்தத்தை இப்போதே களைவாயாக. மாந்தளிர் போன்ற நிறத்தை கொண்டவளே, அந்த நிறத்தை என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க தலைவிய அப்படின்னு. இந்த தலை நரைத்த இந்த முதிய செவிலித்தாய் அந்த பெண்டிர் பல முறை வற்புறுத்தி சொல்றாங்க. தலைவி எல்லாம் கேட்கிறா, ஆனா அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மனமென்னமோ அவனிடமே இருக்கிறது, தலைவரிடமே. அவர் எப்ப வருவாரு, இப்ப வருமோ எப்ப வருமோன்னு சொல்லி ஒரு பாடல்ல கூட வரும். தன் மலர் போன்ற கண்களிலிருந்து முத்து போல் அப்படியே தெரிக்குதான் நீர் துளிகள் எல்லாம். ஒரு இந்த உயிரே படத்துல வரும், தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன் கண்டேனே பெண்ணே 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 பேசாய் பெண்ணே கண்ணே கண்ணே காணாய் கண்ணே கண்ணீரே கண்ணீரே சந்தோஷ கண்ணீரே. இந்த 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 இடத்துல சந்தோஷ கண்ணீரை சொல்லி வருத்தத்தையும் ஒரு மகிழ்ச்சிகரமா சொல்லும் பொழுது அடுத்த வரிதான் இங்க முக்கியம். தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன் கண்டேனே பெண்ணே 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 பேசாய் பெண்ணேன்னு அந்த தலைவன், அதாவது தன்னுடைய தலைவி தலைவனை பார்த்து பாடுற மாதிரி இங்க நம்ம சொல்ற மாதிரி, அங்க தலைவன் தலைவிக்கு பாடிய இந்த
அந்த தேடி தேடி தேய்ந்தேனே, மீண்டும் கண்முன் கண்டேனே, உன்னை கண்டு நினைச்சு நினைச்சு நான் உருகிக்கிட்டு இருக்கேன். உன்னை காணக்கூடிய அந்த பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பொழுது அப்படிங்கிற வரிகள் எழுதப்பட்டதுதான் அந்த உயிரேங்கிற திரைப்பட பாடல்ல வந்தது. தலைவியை தேற்றக்கூடிய காட்சி எப்படி இருக்குன்னா, அவனுடைய பிரிவால் வருந்தக்கூடிய தலைவியை எப்படியெல்லாம் தேற்றுகிறார்கள்ங்கிறத 2 இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். நெடுநல்வாடையிலும் பார்த்திருக்கோம், இங்கே முல்லைப்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அவன் சொல்லிட்டு போனான். என்ன சொல்லிட்டு போனான்? கார்காலத்தில் நான் வந்து விடுவேன். அதனாலதான் இந்த கார்காலத்தில், கூதிர்காலத்தில் இடியோடு மின்னலும் அப்படியே வெட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுறேன்னு சொன்னாரே, மழை இப்படி அவர் சொன்ன நேரம் வந்துருச்சு, அவரை காணுமே அப்படிங்கறதுதான் இங்க முக்கியம். அதுதான் மையப்புள்ளி. அவருடைய வருகையை காணாமல் தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. தலைவியினுடைய வருத்தத்தை போக்கதான் அந்த தோழிகள் என்ன சொல்றாங்க, இந்த நான் சொல்லக்கூடியது இது 2ஐயும் பொருத்தி பார்க்கிறோம் இங்க. நெடுநல்வாடையும் முல்லைப்பாட்டையும். அந்த இளம் கன்று எப்படி அந்த தாய்ப்பசுவை பிரிந்து வருந்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயர்குல மகள் சொல்றா, உன்னுடைய அம்மா தாயார் விரைந்து வந்து விடுவாள் அந்த அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்துச்சு கன்று கிட்ட. அந்த மொழி என் காதில் கேட்டது, பாண்டிமா தேவியே, உன் தலைவனும் சீக்கிரம் வந்து விடுவான். ஏன்னா அவனும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவன். நம் தலைவருடைய வாய்மொழி என்றும் தப்பாது. அவன் பகைவர்களை வென்று விரைவில் உன்னிடம் திரும்பி விடுவான். உன் துன்பத்தை தயவு செய்து நீக்குவாயாக அப்படிங்கிற சொல்லப்பட்ட காட்சி. அங்க என்ன சொன்னாங்க? சென்முகச் செவிலியர் கைமிக குழியி குறியமும் நெடியவும் உரைவல பயிற்றின்னு பார்த்தோம். இன்னே வருகுவர் இன்துணையோர்னு நெடுநல்வாடையில பார்த்தோம். அவங்க என்ன, அதாவது சுருக்கமா சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லி, விரிச்சு சொல்ல வேண்டியதை விரிச்சு சொல்லி ஆறுதல் சொன்னதாக பார்த்தோம். முல்லைப்பாட்டில் நற்சகுனம் ஏற்பட்டதால் உன் தலைவன் விரைவில் வருவான் அப்படின்னு ஆறுதல் மொழி சொன்னவங்க, நெடுநல்வாடையில் என்ன சொன்னாங்க? குறியவும் நெடியவும் பல கதைகள் கூறி உன் தலைவன் விரைவில் வருவான். கதையா சொல்றாங்க, இப்படி வந்துருவான், அவன் சொன்ன சொல் தப்ப மாட்டான்னு சொல்லி அங்கே தேற்றுவதாக சொல்லப்பட்டது. இங்கே முல்லைப்பாட்டியினுடைய தலைவியினுடைய தோழிகள் அவளை ஆற்றுப்படுத்தக்கூடிய தன்மையும் நெடுநல்வாடையில் செவிலித்தாய் ஆற்றுப்படுத்துவதையும் நம்ம இங்க பாக்குறோம். இப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேண்டுமெனால் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் மைய நோக்கம் என்ன? தலைவனுடைய மனத்தில் இருக்கக்கூடிய துயரத்தை போக்குவதுதான். அந்த அம்சம் தான் இந்த 2 இலக்கியத்திலையும் அழகாக சுட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆயர்குல மக்களுடைய உயர்ந்த பண்பு தன்மையை பற்றி இங்க சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த சொல்லுவோம்ல, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு நம்ம விளையாட்டா சொல்றது உண்டு, கிண்டலா பேசுவோம் நம்ம. அது மாதிரி இங்க முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்குல மக்களுக்குன்னே சமுதாயத்துல ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்திருக்கு. அவர்கள் ஒரு உயர்ந்த பண்புடையவர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், வாக்கு தவற மாட்டார்கள், அவர்கள் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வரும், மென்மையான குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு மதிக்கப்பட்ட ஜாதியாகும். அந்த ஆயர்குல பெண் கோவலர் பின்னே நின்று செலுத்த தாயர் இப்போதே வருவர்னு சொல்றாங்கன்னா அது என்னவா? அந்த சொல் மட்டுமல்ல நற்சொல், அதை சொன்னவளும் நல்லவள் அப்படிங்கறதான் அந்த செவிலித்தாய் சொல்றா. அதனாலதான் நன்னர் நன்மொழி கேட்டனம், அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள், அவன் நல்லவர்களுடைய வாய்ச்சொல் நன்மையைத்தான் தரும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஆயர்குல மக்கள் சங்க காலத்துல எப்படி ஒரு உயர் நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப இந்த ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறவங்கள மதிக்கிறோமா சொல்லுங்க? அவங்க எப்பேற்பட்ட இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க அவங்கள. அதுதான் இங்க நான் சொல்ல விரும்பினேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா முத்து, அதாவது தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவியின் கண்களிலிருந்து வடிகின்ற நீர் நம்ம புலவருக்கு எப்படி தெரியுது? அப்படியே முத்து முத்தா வடியுதான். அதாவது பாண்டியனுடைய தேவியை பாடினதுனாலயா, இல்லைன்னா இவரு பொன் வணிகனாருடைய மகன் இல்லையா, அதனால அவருக்கு முத்துன்னு வார்த்தை வந்ததா அப்படின்னு சொல்லியும் இங்க ரொம்ப ஒரு சிலாகிச்சு எழுதியிருக்காங்க. கோவலர்களுடைய செயற்பாடுகளை பத்தி 2 இலக்கியத்திலையும் நம்ம பார்த்தோம். கார்காலத்தில் பெஞ்ச இந்த பெரிய மழையால, கடுமையான பெருமழையால் அந்த இடையர்கள் கோவலர்கள் அடைந்த துன்பங்களை பத்தி 2 பாடலும் சொல்லுது. முல்லைப்பாட்டுல இடையர் குலமகள் குளிரால் நடுங்கிய தோளின் மேல் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த காட்சியை சொன்னாங்க. ஆனா நெடுநல்வாடையில என்ன? கோவலர்கள் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். பெருமழையின் காரணமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு மேடான இடத்துக்கு போய், ஏன்னா மழை தண்ணி கட்டி கிடந்ததுன்னா அங்க எப்படி ஆடு மாடுக்கு உணவு இருக்கும்? அதனால ஒரு மேடான இடத்துக்கு போய் தன்னுடைய பசுக்களையும் எருமைகளையும் ஆடு மாடுகளையும் மேய்க்க கூட்டிட்டு போனாங்கன்னு பார்த்தோம். இங்கே ஆயர்குல மகள் எப்படி கையை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாலோ, அங்கே அவர்கள் போன இடத்தில் உடல் குளிரால் நடுங்க கையை கட்டி அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பெல்லாம் மூட்டி சந்தனக்கட்டையெல்லாம் போட்டி சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம படிச்சோம் இல்லையா, பார்த்தோம்.
அந்த குளிரினுடைய கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஒருத்தர் ஒட்டி உட்கார்ந்து அந்த கதகதப்போட அந்த நெருப்பினை கொண்டு குளிரை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கவனிச்சோம். ஆக இந்த ஆயினும் அந்த குளிர் மிகுதியால அவர்கள் பற்கள் எல்லாம் பறை கொட்டின நமக்கு அடிக்கும். கடகடன்னு அந்த குளிர்ந்த தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நம்ம பல்லெல்லாம் அடிக்கும். அது எப்படி பறை அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கோவலருடைய துயரங்கள். இன்னொரு விடயம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் கூந்தல்ல கூட குளிர்ந்த மலர்களை கூட வைப்பதில்லை அப்படிங்கறதையும் நம்ம நெடுநல்வாடையில பார்த்தோம். கோவலர் அடைந்த துயரம் வேற, இங்கே கன்றுகளுக்காக இவள் சொல்லக்கூடிய இடையர் மகளை பற்றி இந்த 2 பொருத்தத்தையும் பார்த்தோம். அடுத்து நகர்வோம். வீரர்கள் பாசறை அமைக்கிறார்கள் மன்னனுக்கு. பாண்டிய மன்னனுக்கு எப்படி பாசறைகள் அமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். கான்யாறு தளிய அகல் நெடும் புறவில் சேநாறு பிடவமோடு பைம்புதல் எருக்கி வேட்டு புழை அருப்பம் மாட்டி காட்ட இடு முட்புரிசை ஏமுற வளையி படுநீர் புணரியின் பரந்த பாடி. கான் யாருங்கிறத காட்டாற்று வெள்ளம் சொல்லுவோம்ல, அதுதான் கான் யாரு. கானகம் காடு, கான் யாரு காட்டாறு. தளிய அதை சூழ்ந்த தழுவிய, பாருங்களேன் எவ்வளவு அழகான சொல். அகல் நெடும் நல்ல அகன்று நீண்ட புறவுன முல்லை நிலத்தினுடைய காடு. சேநாறு தொலைவில், அதாவது அந்த முல்லை நிற காடு முழுக்க அந்த தொலைவுல மனம் வீசக்கூடிய நாறு பிடவமோடு. பிடவம்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பிச்சகம் பிடவம் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கும். மனம் வீசக்கூடிய பிடவச் செடிகளோடு அந்த பைம்புதல் எருக்கி பசுமையான அந்த புதர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து அழித்து வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி, அந்த வேட்டுவருடைய சிறு வாயில்கள், அதாவது சின்ன சின்ன வெற்றிகளை அடைந்து அமைத்திருக்கக்கூடிய சிறு வாயில்களை எல்லாம் அழித்து காட்டில் உள்ள காட்டை இடுமுள் புரிசை, அந்த முள்ளால் இடப்பட்ட பெரிய மதில்களை எல்லாம் எழுப்புகிறார்கள் சுத்தி வளைச்சு காவலாக. படுநீர் புணரி பரந்த, அந்த ஒலிக்கக்கூடிய அந்த நீர் புணரி, கடலுக்கு இன்னொரு பெயர் இங்கே புணரி. பரந்த பாடி அகன்ற பாசறையை எழுப்புகிறார்கள். என்ன அகன்ற பாசறை? காட்டாறு சூழ்ந்த, சுத்தி காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த முல்லை நில காட்டுல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனம் வீசக்கூடிய பிடவச் செடிகள் இருக்கு. அந்த பசுமையான புதர்களை எல்லாம் வெட்டி சரிபடுத்தி அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி வேட்டுவர்களுடைய அந்த சின்ன சின்ன வாயில் அமைஞ்ச அந்த அரண்களை எல்லாம் சாய்த்து காவலுக்காக சுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்டுல இருக்கக்கூடிய முற்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து மதிலை வளைத்து கட்டின இடத்துல நல்ல சலசலன்னு அந்த ஒலிக்கின்ற நீரை உடைய கடல் போல பரந்த பாசறை, அதாவது நல்ல நீண்டு அகன்ற பாசறையை தன் மன்னனுக்காக அமைக்கிறார்கள் வீரர்கள். மன்னனின் பாசறை ஆரவாரத்தோடு காணப்பட்டதுங்கிறதுக்குதான் இந்த இடத்துல புலவர் என்ன சொல்றாரு? புணரி. கடல் எப்படியுமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த அலைகள் கரையை தொட்டு தொட்டு பின்னே செல்லும் பொழுது நீங்க அமைதியா கண்ணை மூடி கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கே, இப்பெல்லாம் நம்ம பல பேர் இந்த அழைப்பு ஒலியாக ரிங்டோன் வச்சிருப்பாங்க அந்த கடல் ஓசை. அதே மாதிரி நல்ல தூக்கத்துக்குமே சில பேர் ஒரு தியானத்துக்கே அந்த இசையை உபயோகப்படுத்துவாங்க. அந்த கடல் அலை கேட்கக்கூடியது கேட்டாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. படு நீர் புணரியின் பரந்த பாடி, அதுதான் சொல்றாங்க, அந்த ஒலிக்கின்ற நீரை கொண்ட கடல் போன்ற அகன்ற பாசறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலுக்கு நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்திய இன்னொரு சொல் தான் அந்த புணரி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அடுத்தது கான்யாறு. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி மலையிலிருந்து துபுதுபுதுன்னு ஓடி வருது அந்த தண்ணி, காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது காட்டு வழியில் விரைந்து ஓடி வருகிறது. இதனை காட்டாறு கான்யாறுன்னு சொல்றாங்க. முல்லைப்பாட்டில் மன்னனுடைய பாசறை அமைக்கின்ற இடத்தை கூறும் பொழுது இந்த கான்யாறு தளிய அகல் நெடும் புறவில் அப்படின்னு அழகாக எங்கே கட்டப்பட்டிருக்குங்கிறது இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. இங்க பாசறை அமைக்கிறத பத்தி பேசுறாங்க. நம்ம அங்க நெடுநல்வாடையில அரண்மனை அமைக்கிறத பத்தி பேசுனாங்க இல்லையா. மகளிரனுடைய அந்த மாலை கால வழிபாடுகளும் சரி, இங்கே பாசறை அமைப்பு பேசப்படுகிறது, அங்கே அரண்மனை அமைப்பு. நெடுநல்வாடையில அரண்மனை பத்தி ரொம்ப நிறைய விவரங்கள் பார்த்தோம் நம்ம. அந்த முல்லைப்பாட்டுல போர் மீது சென்ற தலைவன் போர்க்களத்தில் அமைத்த படை வீட்டை பற்றி பேசப்படுகிறது. அங்கே மகாராணி இருக்கக்கூடியதும் மன்னன் இருக்கக்கூடிய அரண்மனையை பற்றியும் பேசப்பட்டது. நெடுநல்வாடையில தலைவி வீற்றிருக்கக்கூடிய அந்த கட்டில் முதற்கொண்டு நம்ம பார்த்தோம்.
காட்டாறு சூழ்ந்த பெரிய காட்டுக்கு நடுவுல இவர்களுக்கு பாசறை அமைத்தது போல நாட்டிற்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு அவர்கள் எழுப்பிய பெரும் வாயில் கொண்ட அரண்கள் கொண்ட அந்த செம்பு எல்லாம் பூசிய வெண் சிறு கடுகு போட்ட கதவுகளை வைத்து அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? அந்த நெடுநல் வாடையில ரொம்ப அழகாக சுட்டப்பட்டது. அந்த பெரிய பெரிய இரும்பு ஆணிகளை வச்சு காற்றும் உள்ளே புக முடியாத அளவுக்கு இரட்டை கதவுகளை ஒன்றாக இணைத்து நல்ல குவளை மலர் போன்ற அந்த பூக்கள் பதிக்கப்பட்ட அந்த என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த ஓவியங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட அந்த வல்ல தச்சன் செய்ததை பற்றி நம்ம நெடுநல் வாடையில ரொம்ப விரிவா பார்த்தோம். அதுவும் அந்த ஆண் மயில்களை கண்ட பெண் மயில்கள் எல்லாம் ஆரவாரிக்கின்றது அப்படின்னு நெடுநல்வாடையில பேசும் பொழுது அந்த ஓவியத்தில் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்தாச்சு. அந்த கட்டிலில் இருந்த மெத்தைகள் எப்படி இருந்தது, விரிப்பு எப்படி இருந்தது, சிங்கம் வேட்டையாடுவது போன்ற ஓவியம் இருந்தது, நிறைய பார்த்தோம். அதை போலத்தான் இங்கே அரண்மனையை பற்றி பேசாமல் படை வீட்டை பற்றி விரிவாக பேசிக்கொண்டே வருகிறார்கள். இப்போ இந்த படை வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு யானை இருந்த நிலையை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அதை பத்தி இங்க பார்க்கலாம். முற்றத்தில் இருக்கக்கூடிய யானையின் நிலை. உவலை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுள சிறு கண் யானை ஓங்கு நிலை கரும்பொடு கதிர்மிடைந்து யாத்த. அந்த உவலை கூரை, அதாவது தலைகளால் அமைக்கப்பட்ட மேற்கூரை, ஒழுகிய தெருவில், நல்ல ஒழுங்காக அமைக்கப்பட்ட தெருவில், கவலை முற்றம் காவல் நின்ற, நார் சந்தி கூடக்கூடிய ஒரு முற்றம், அந்த முன்னிடத்துல காவலாக அங்க ஒரு யானை கம்பீரமா நிக்குது. தேம் கவுள, அதனுடைய மத நீர் ஒழுகி கொண்டிருக்கிறது. கன்னத்துல எல்லாம் அந்த யானைய பெரும்பாலும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதோடைய மத நீர் அழகா அந்த கண்கள்ல ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கன்னத்துல வழிஞ்சுகிட்டு இருக்கு. ஓங்கு நிலை கதிர் மிடைந்து, நல்ல ஓங்கி உயரமாக வளர்ந்த நெற்கதிர்கள் நெருக்கி கட்டிய, யாத்தன கட்டிய, நம்ம பாக்கள் யாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாடல் பாடுறது மாதிரி இந்த இடத்துல யாத்தங்கிறது கட்டிய. பாசறையில் தலையால் செய்யப்பட்ட அந்த மேற்கூரை வேயப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நல்ல தெருக்களை பார்த்தாலே அகண்ட தெருக்கள், அந்த ஒழுங்காக சீராக அமைக்கப்பட்ட தெருக்கள், சும்மா ஏனோ தானோ எல்லாம் அமைக்கப்படவில்லை. அந்த நார்ச்சந்தி கூடக்கூடிய இடத்தில் அந்த முற்றத்தின் காவலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்ற யானை, குட்டி யானை, மதநீர் ஒழுகக்கூடிய கன்னங்களும் சின்ன கண்களும் கொண்டு இருக்கிறதா அந்த யானைக்கு. நல்ல உயர்ந்து வளர்ந்த அந்த நெற்கதிர்கள், கரும்பு எல்லாத்தையும் நெருக்கி கட்டி அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அந்த யானை என்ன செய்ததுக்கு? வயல் விளை இன்குழகு உண்ணாது நுதல் துடைத்து அயல் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவை முட்கருவியின் வடமொழி பயிற்சி கல்லா இளைஞர் கவளம் கைப்ப. வயல் விளை குழகு உண்ணாது. சரி, நெல்லையும் கருவையும் சேர்த்து கட்டி யானைக்கு அப்படியே கொடுக்குறாங்க சாப்பாடு. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதை அடம்பிடிக்கிற மாதிரி காட்சிங்க. வயலில் விளைந்த அதிமதுரத்தழை, எப்பா சொல்லும் போதே ஆசையா இருக்கு. குழகுங்கிறது அதிமதுரத்தழை. அந்த இதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. உணவாக கொள்ளாது, சாப்பிடாது. நுதல்னா நெற்றி, நாம் அறிவோம். அயில் நுனை மறுப்பு, அந்த நெற்றி, அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய முனையில் அந்த அந்த தந்தத்துல கையிடை கொண்டன. அந்த தும்பிக்கைக்கு இடையில, தந்தத்துக்கும் தும்பிக்கைக்கும் இடையில சுருட்டி வச்சுக்குது சாப்பிடாம. கவை முள் கருவியின் பயிற்றி, அந்த பிளவுபட்ட முள், அந்த கவை முள்ங்கிறது பாகன் வைத்திருக்கக்கூடியது. கருவியின் பயிற்றி, அதுனா அந்த பறிக்கோலை வச்சிருக்கக்கூடிய கோல். பலகாலம் கூறி அவன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் சாப்பிட சொல்லி. கல்லா இளைஞர் கவளம் கைப்ப, வேற எந்த படிப்பறிவும் கிடையாது அவனுக்கு. கல்லா இளைஞர்னா யானையுடைய பாஷை மட்டுமே, யானையிடம் பேசக்கூடிய மொழி மட்டுமே, யானையை செலுத்தக்கூடிய விதம் மட்டுமே தெரிந்த பாகன் கவளம் கைப்ப, அந்த உணவினை ஊட்ட முற்படுகிறான், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக வயலில் விளைந்த இனிய நல்ல நல்ல ருசியா இருக்குது அந்த அதிமதுர தலைகள், அவற்றையெல்லாம் உண்ணாது தன்னுடைய நெற்றியில் துடைத்து அது விளையாடிக்கிட்டு இருக்கு. நெத்தியில வச்சு தும்பிக்கையில சுருட்டி நெத்தியில வச்சு தேய்க்குது. கூரிய முனையை உடைய தன்னுடைய கொம்பின் மேலேற்றி தும்பிக்கையில் அடக்கி வைத்துக் கொண்டு உண்ண மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது. யானையை பயிற்றும் மொழியை தவிர வேறு எதையுமே அறியாத பாகன் வடமொழியில் யானையிடம் பேசி அந்த கவளத்தை தின்னுமாறு யானைக்கு ஊட்டி கொண்டிருக்கிறான். என் செல்லம்ல சாப்பிடு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம நாய்க்குட்டி எல்லாம் வீட்டுல வளர்த்தோம்னா சாப்பிடலன்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்ப யானை பாகர்கள்லாம் அவர்களுடைய உறவு ரொம்ப வலிமையான உறவு.
ஒரே நேரத்துல தூக்கி அடிக்கவும் செய்யும். அதே சமயத்துல அவனுக்கு ஒரு ஆபத்துன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சது. பாகனை எவனா தொட்டான்னா தொலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டது யானை, நாம் அறிவோம். மலைப்படுக்கடாம்ல ஒரு வரியில நெடுஞ்சுழிப்பட்ட கடுங்கண் வேளத்து உறவு சினம் தனித்து பெருவெளிர் பிணிமார் விரவு மொழி பயிற்றும் பாகர் ஓதை அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது காட்டாற்றினுடைய நீண்ட சுழியில விழுந்து அகப்பட்ட நல்ல வலிமையுடைய யானை அது கோவத்துல இருக்கு. அதனுடைய வலிய சினத்தை தனித்து அத பெரிய தூண்கள்ல கட்டணும். அத கோவத்தை அடக்கி அதை இழுத்துட்டு வந்து தூண்ல கட்டுறது. எப்பா யானை சொல்லுவாங்க இல்லையா, யானையை கட்டி மாரடிக்க முடியுமான்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த தூண்ல கட்டுறதுக்கு வடமொழி கலந்து அவனுடைய மொழிகள்ல பேசி அந்த யானையை பயிற்றுவிக்கக்கூடிய யானை பாகர்களுடைய ஓசை கேட்கிறதுன்னு மலைப்படுக்கடாம்ல ஒரு வரியில வருது. பாசறையில் அரண்கள் அடுத்தது பாக்குறோம். கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் முக்கோல் அசைநிலை கடுப்ப நல் போர் ஓடா வல்வில் தூணி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்குவில் அரணம் அரணமாக. கல் தோய்த்து காவி கல்லெல்லாம் நனைச்சு நல்ல ஊற வச்சு உடுத்த படிவம் அணிந்த தவ வேடம் கொண்டவர்கள், அதாவது காவி உடையை உடுத்தக்கூடிய தவ வேடம் பார்ப்பான் அந்தணன். முக்கோல் அசைநிலை 3 பிரிவாக அமைக்கப்பட்ட அந்த கோல், அதை தங்க வைக்கக்கூடிய தன்மை. கடுப்ப நல் போர் அப்படின்னா என்ன, அதை போன்ற நல் போர் ஓடா வல்வில் தூணி அப்படின்னா நல்ல போர், புறமுதுகிட்டு ஓடாத, அதுதான் நல்ல போர். போய் வெற்றி அடையாம ஐயோ அடிக்க வரான் ஓடுங்கடான்னு ஓடுனா அது நல்ல போர் கிடையாது. இங்க எதிர்த்து நிக்கிறோம் நெஞ்ச நிமித்தி. அப்படி நல்ல போரில் ஓடாத வல்வில் தூணி நாற்றி வலிமையான அந்த அம்புகளை கொண்டு அதையெல்லாம் தொங்க விடுகிறார்கள். அந்த நாற்றி தொங்க விட்டு கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை, அந்த கூடாரத்துல அந்த வில்லு, அந்த அம்பு வில்லு இதெல்லாம் வச்சு அந்த கூடாரத்துக்கு முன்னால், கூடம்ங்கிறது கூடாரம், குத்திங்கிறது நல்ல மண்ல ஊனி கயிறு வாங்க கயிற்றுனால நல்ல இழுத்து கட்டி அவர்களுடைய இருக்கை இருப்பிடத்தை பூந்தலை குந்தம் குத்தி நல்ல பூ வேலைப்பாடு அமைந்த தலைப்பகுதியை கொண்ட வேல். நம்ம முருகன் கையில அழகா இருக்கும் அந்த விபூதி வச்ச மாதிரி குங்குமம் வச்சு கைவேல் முருகன் தாங்கி நிற்பாரு வேலவன். அது போன்ற பூ வேலைப்பாடுகள் அமைந்த தலைப்பகுதியை கொண்ட அந்த கைவேலை குத்தி நட்டு, கிடுகுன்னா இந்த இடத்துல என்ன, கேடயம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, பட்டினப்பாலையில பார்த்திருக்கோம் நம்ம. கிடுகு நிறைத்து அந்த கேடயத்தை நிறைத்து வரிசையாக ஒன்றுக்கு பின் ஒன்று வரிசையாக வைத்து வாங்குவில் அரணம் அரணமாக, அந்த வளைந்த விற்கள் எல்லாம் அரண் போன்று அமைய. இவ்வளவு அழகான காட்சி. தவவேடம் கொண்ட அந்தணர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய காவி நிறம் கொண்ட அந்த ஆடையை தங்களுடைய கோல்கள், நம்மள மாதிரி என்ன வீடு வாசல் துணி காய வைக்க ஒரு எந்திரம், அதை காஞ்சதை மடிச்சு வைக்க ஒரு பீரோ அப்படின்னு நம்ம வச்சிருப்பாங்க. அவங்க தன்னுடைய அந்த முக்கோலை நட்டு அதன் மேல் தொங்க விட்டு இருப்பார்கள் தான் அணிந்திருந்த காவி ஆடையை. அதுபோல வீரர்கள் தாம் செய்கின்ற நல்ல போரில் புறம் முதுகிட்டு ஓடாமல் இருப்பதற்கு காரணமாய் இருந்த, எதனால் அந்த வெற்றி அடைவதற்கு காரணமாயிருந்த அந்த வில்லை ஊன்றி அதன் மேல் அம்புக்கூட்டை தொங்கவிட்டு கூடாரத்தை அமைப்பதற்காக வில்லை ஊன்றி கயிற்றால் இழுத்து கட்டி பூவேலைப்பாடு கொண்ட கைவேலை குத்தி கேடயங்களை வரிசையாக வைத்து, நம்ம காம்பவுண்ட் சொல்றோமே அது மாதிரி வச்சிருக்காங்க காவலுக்கு. வீரர்கள் தங்குவதற்காக அந்த வில் அதை கொண்டு பல அரண்களை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பட்டினப்பாலையில பார்க்கும் பொழுது ஒரு அறச்சாலை மரச்சாலை அப்படின்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொடியை வைத்து அது வீரர்களுக்கான இடமா, தமிழ் பேசக்கூடிய புலவர்களுக்கான இடமான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படித்தான் ஒரு காவி கொடி பறந்துட்டு இருக்குன்னா அங்க ஏதோ சாமியார் இருக்காரு அப்படின்னு முடிவுக்கு வந்துருவோம். அது போல இந்த இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆஹா வீரர்கள் இருக்காங்க அங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். கயிறு அந்த காலத்திலேயே கட்டுவதற்கு பிணைப்பதற்கு கயிறை நம் பழந்தமிழர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் அந்த பசலைக்குட்டி நம்ம இது கன்று இருக்கு இல்லையா, அதை கட்டுவதற்கும் உபயோகித்திருக்கிறார்கள். கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை, இங்கே அந்த அரணாக அமைப்பதற்கும் வேலி போல அமைப்பதற்கும் ஒன்றாக கட்டுவதற்கும் அந்த கயிறைத்தான் உபயோகித்திருக்கிறார்கள். அப்பொழுதிருந்தே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம். முக்கோல் அப்படின்னு சொன்னது அந்த வைணவ துறவிகளுடைய அந்த முக்கோலை பத்தி பேசுறாங்க. அந்த திரிதண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளம், உடல்,
நாக்கு, இது எல்லாத்தையும் அடக்கியவர்கள். அதான் அது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த முக்கோலின் அந்த உண்மை முட்பொருள் என்னன்னா இத்தனையையும் அடக்கியவர்கள். இப்ப இருக்கிறவங்க அப்படியா இருக்காங்க? கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்கிறது, உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் நெறிப்படச் சுவல் அசையி. நீர் சொம்பு இந்த பக்கம் முக்கோல் இரண்டையும் தாங்கிய அந்த உரியை முறையாக தோளில் சுமந்து கொண்டு எதையும் எதிர்பார்க்காத உள்ளத்தோடு கால் போகக்கூடிய போக்கில் குந்தி குந்தி நடை போட்டு போகக்கூடிய அந்தனர். அப்பெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க உண்மையில. அடுத்த பாடல்ல கலித்தொகையில, முக்கோல் கொள் அந்தனர் முதுமொழி நினைவார் போல் எக்கர்மேல் இறை கொள்ளும் இளங்கநீர் தன் சேர்ப்ப. அதாவது சத்தமே போடாம நாரை அமைதியா நிக்கும் ஒத்த கால். டொக்குன்னு அந்த மீனை பார்த்த உடனே கொத்தி தூக்கிறோம். ஒலியே செய்யாமல் நாரை எப்படி அமைதியா இருக்குமோ, அதாவது அந்தனர் முக்கோல்ல அந்த கைய வச்சுக்கிட்டு வேத மொழிகளை எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் குறுக்கிடாமல், எந்த சத்தமும் இல்லாமல் மணல் மேல அவங்க அந்தனர் எப்படி இருப்பாங்களோ அது போல இந்த நாரை நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உவமைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ துறவிகள்ங்கிற பேர்ல ஒலி இல்லாமல் ஒரு பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பாடாப்படுத்தி நான் வேத மொழி சொல்றேன்னு என்ன கலாட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. முக்கோலில் கையை ஊன்றிக்கொண்டு வேத மொழிகளை முணுமுணுக்க, அந்த சத்தமே கேட்காது, நினைக்கிறார்கள். நினைப்பது போல நாரை நின்று கொண்டிருக்கிறது, ஒலி எழுப்பாமல் அப்படின்னு வருது. பட்டினப்பாலையில முன்னாடியே சொன்னேன், கிடுகு நிறைத்து எக்கு ஊன்றி நடுகல்லின் அரண் போல. இங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்போம். நம்ம பட்டினப்பாலை பார்த்திருக்கோம் ஏற்கனவே. கேடயங்களை வரிசையாக வைத்து வேலை நட்டி செய்த நடுகல்லின் அரணை போல நீண்ட தூண்டில் கோலை சாற்றி வைத்து சின்ன குறுகிய கூரையை உடைய இல்லங்களுக்கு அந்த குடியிருப்பு வீடு என்னமோ சின்ன சின்னதா அழகா கூரை வீடுதான். ஆனா வெளியில வைக்கப்பட்டிருக்கிற கேடயங்களை பார்த்து அதில் நம்ம இன்னும் கூட கூடுதல் தகவல்கள் பார்த்திருக்கோம். அதுல அந்த இரத்த கரையெல்லாம் வேற இருக்குமா. ஆமா, அடிச்சு வெளுத்திருக்காயா. அவன் வீரத்தை பறைசாற்றக்கூடிய விதமாக அந்த குடிசையின் முன்னால் அது நடப்பட்டிருக்கும், அந்த அரண் அமைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த அடுத்ததுல பாருங்க, கால் ஊன்றிய கவி கிடுகின் மேல் ஊன்றிய துகில் கொடி. சொன்னேன் இல்லையா, அது அங்கு ஊன்றப்பட்டிருக்கக்கூடிய வேலின் மீது கவிழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கேடயங்களுக்கு மேல அந்த காட்டாறு ஓடி வந்த வெள்ளை மணல்ல அழகான கரும்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூ அது மாதிரி துணி கட்டப்பட்டிருக்குமா. அதெல்லாம் ஒரு அடையாள சின்னமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு இங்க இந்த கிடுகு அந்த வார்த்தைகளுக்கு நிறைய இலக்கியங்கள்ல இருக்கு. நேரத்தின் அருமை கருதி சிலதான் சொல்றேன். பெரும்பானாற்று படையில ஒன்னா தெவ்வர் நடுங்க ஓச்சி வைநுதி மழுங்கிய புலவுவாய் எக்கம் வடிமணி பலகையோடு நிறையே. அதாவது ஒரு போர்க்கள காட்சி. அங்க அப்படியே அங்கங்க வெட்டுப்பட்டு யானை கிடக்குது, இந்த பக்கம் வீரர்கள் கிடக்குறாங்க. அந்த ஊனை உண்ணுவதற்கு பருந்துகள் அந்த பகைவர்கள் எல்லாம் அஞ்சும் விதமாக அவர்களை தாக்கி கூரிய முனை மழுங்கின அந்த சொன்னேன் இல்லையா, உளவு நாரக்கூடிய வாயை உடைய வேல். அந்த மாமிசம் அந்த நாற்றம் வரக்கூடிய அப்படி செய்யப்பட்ட, அதுலயும் பாருங்களேன், வடித்து செய்யப்பட்ட மணிகள் கட்டின கேடயத்துடன் வரிசையாக வைத்து அதனுடைய மேற்பகுதியில் கட்டிய கயிற்றினுடைய வில்லை சாற்றி வைத்திருக்கும். அந்த அம்புகள் எல்லாம் அங்கே புனையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பகைவர்கள் அஞ்சு ஓடும் அளவிற்கு அவர்களை தாக்கிய அந்த அம்பு, வில், வேல், கேடயம் எல்லாத்தையும் வச்சு அங்க பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த காட்சி. அடுத்ததாக, பாசறையின் நடுவில் மன்னனுக்கு ஒரு தனி இடம். வேறு பல் பெரும்படை நாப்பன் வேறு ஓர் நெடுங்கால் கண்டம் கோலி அகம் நேர்வு. 2 வரி நச்சுன்னு. வேறு பல் பெரும்படை, பல்வேறு பெரிய படை, பெரும்படை. நாப்பன் வேறு ஓர், நடு இடத்தில், நாப்பன்கிறது நடுவிடத்தில், வேறோர். நெடுங்கால் கண்டம், நீண்ட கோல். அதை கண்டம்ங்கிறது ஒரு அதை கூறுபடுத்துறதுக்கான பல நிறங்களில் உள்ள திரைகள். கோலி அகம் நேர்வு, அதை வளைத்து அதனுடைய உள்வீடு. அகம்னா என்ன, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்துக்காரிங்கிற பேரே அந்த அகத்துக்காரி, அந்த உள்வீடு, வீட்டுக்காரி அந்த பேர்லதான் வந்துச்சுன்னு. அந்த உள்வீடு, நேர்வு, உடன்பாடு. என்ன உடன்பாடு? வேறு வேறான பல படைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த நடு இடத்துல நீண்ட கோல்களை கொண்டு எழுப்பப்பட்ட பல திரைகள் இருக்குது. திரைகளால் கூறுபடுத்தி வேறோர் தனியிடம் மன்னனுக்கென்று அமைத்தனர்.
அந்த பாசறையினுடைய அமைப்பு பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லக்கூடிய மன்னன் எப்படி அந்த முல்லை காட்டுல பிடவம் செடிகளை எல்லாம் வெட்டி முள்ளால வேலி அமைச்சு பாசறை அமைத்த அந்த இதும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அங்கே தழையால் கூரை வேயப்பட்டு வீரர்களுக்கு தங்குமிடம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மன்னவனுக்கு வேறு, வீரர்களுக்கு வேறு. அந்த மன்னனுக்கு உள் வீடு தனியாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடும் திரைச்சீலையால் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப இந்த வீடுகள்ல வெவ்வேறு அறைகள் இருக்கும் இல்லையா? சில இடங்கள்ல அவங்க வசதி குறைவா இருந்தா என்ன செய்வாங்கன்னா, ஒரு இந்த இதுல குறுக்க அந்த மகாராஜா காலத்துல உடை மாற்றும் பொழுது இந்த மடிக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கும், அந்த தடுப்பு சுவர் மாதிரி. ஏன்னா அது பெரிய அளவுல சுவர்லாம் எழுப்பி இருக்க மாட்டாங்க. அதை நிப்பாட்டிட்டு அது பின்னாடி போய் சேலை மாத்துறதோ துணி மாத்துறதோ அப்படி 2 அறைகளை பகுக்கக்கூடிய அந்த திரைச்சிலை போல வச்சிருப்பாங்க. அப்படி 2ஆக பிரிக்கப்பட்ட அறையில் மெய்காப்பாளர் யாரு? மிலேச்சியர்கள், அரசனின் மெய்காப்பாளர்கள் ஒருபுறம் தங்கி இருக்க மற்றோர் அறையில் எம் மன்னவன் பள்ளியறையாக கொண்டு தங்கியிருக்கிறான். மிலேச்சர்கள், இவர்கள் யார் அந்த மிலேச்சர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அந்த அதோடைய உண்மையான பொருள் நான் தேடி பார்த்தேன். எனக்கு எதுன்னு மிலேச்சர்கள் அப்படின்னு, பண்படாத மக்கள் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பரத கண்டத்துக்கு வெளியே இருந்த நாடுகள்ல இருந்த மக்களை குறிக்க அந்த மிலேச்சர்கள்னு பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே இருந்த வெளிநாட்டு மக்களையும் மிலேச்சர்கள்னு சுட்டி இருக்கிறாங்க. அதாவது அவர்களுடைய நாடுகள் அவர்களை குறிப்பதற்கும் இந்த மிலேச்சர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இனம், நிறம், மொழி இப்படி எந்தவித வேறுபாடும் கருதாமல் பரத கண்டத்திற்கு வெளியே இருந்து நம்ம நாட்டுக்குள்ள, அதனாலதான் காவிரி பூம்பட்டினத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? எங்கெங்க இருந்தோ மக்கள் போயிட்டு இருப்பாங்க. யவனர்கள் பத்தி பார்த்தோம். அதே போல இந்த மிலேச்சர்கள் இங்கே குடியேறி வாழ்ந்தவர்கள், அவர்களையும் மிலேச்சர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மகாபாரத காவியத்துல இந்த மிலேச்ச மக்களை பத்தியும் அவர்களுடைய நாடுகள் அவர்களுடைய மன்னர்களை பத்தியும் நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத தர்மங்களை அனுசரிக்காத, பின்பற்றாத பாரசீகர்களையும் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் நிறைய பேரை பொதுப்படையா மிலேச்சர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லால சுட்டுகிறார்கள். இப்படி மன்னன் அவருக்கு அமைக்கப்பட்ட அந்த பாசறையின் பள்ளியறை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு மன்னனுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனடியா வரணும் இல்லையா? அதனால திரைக்கு இந்த புறம் மெய்காப்பாளராக அந்த வீரர்களும், இந்த பக்கம் மன்னனும் தன்னுடைய பள்ளியறையாக கொண்டு அந்த பாசறை அமைக்கப்பட்டு நம்ம மகாராஜா அங்க ஜம்முன்னு இருக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னு அடுத்த பாகத்துல பார்ப்போம். இதுவரை என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, எனக்கு இந்த இலக்கியத்தை பேச களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர், துணைத் தலைவர் உள்ளிட்ட இப்பொழுது என்னோடு இருந்து பொறுமையாக என் பேச்சினையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றி. அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.